பாவேந்தர் பாரதிதாசன் ஆய்விருக்கை இது 4வது சொற்பொழிவை கண்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்களுக்கு மத்தியில் பாரதிதாசனை கொண்டு போக வேண்டும்ங்கிற அடிப்படையில் இந்த பொழிவை இருக்கையின் பொறுப்பாளர் என்கிற முறையில் முயன்று தொடர்ச்சியாக நாம் இந்த பொழிவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 4வது பொழிவும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு மிக அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நிறுவன மாணவர்கள், மாணவிகள். இந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து இந்த இருக்கையின் செயல்பாட்டை பலப்படுத்தி கொண்டிருப்பவர்களும் மாணவர்கள்தான். 15 நாட்களுக்கு ஒரு முறை பாரதிதாசனுடைய சிந்தனைகளை தொடர் சொற்பொழிவாக கொண்டு போக வேண்டும் என்று இந்த பொழிவை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். திராவிடர் கழகத்தினுடைய பரப்புரை செயலாளர் அம்மா அருள்மொழி அவர்கள் முதலில் இந்த பொழிவை இங்கே நடத்தினார்கள். அதற்கு பின்னாலே ஆஜாக்கனி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஆயுதமில்லத் ஆடவர் கல்லூரியினுடைய துறைத் தலைவருமான ஆஜாக்கனி அவர்கள் வந்து இங்கே உரையாற்றினார்கள். செய்தி தொடர்பாளராக இருக்கிற தோழர் தமிழன் பிரசன்னா திராவிடர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர் அவர்களும் வந்து இங்கே உரையாற்றினார்கள். இவர்களெல்லாம் கொண்டு வந்து பாரதிதாசன் பற்றிய அவருடைய கருத்துக்களை உங்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் என்கிற ஒரு செயல்பாட்டின் அடிப்படையில் தொடர்ந்து நாம் இங்கே இந்த பொழிவுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பொழிவை ஏன் நடத்த வேண்டும் என்பது மிக அடிப்படையான, மிக முக்கியமான ஒரு காலத்தில் நாம் இந்த பொழிவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் காலம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். காலம் முக்கியத்துவம் என்பது கல்வியலோடு தொடர்புடையது என்பதை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். நொடி, நேரம் போன்ற காலங்கள் என்பது இயற்பியலோடு தொடர்புடையது. 2000-3000 ஆண்டுகள் என்று கணக்கிடுவது வரலாற்றோடும் மானிடவியலோடும் தொடர்புடையது. 2000-3000 ஆண்டு வரலாற்றில் 50-100 ஆண்டுகள் வரலாற்றை நாம் கணக்கிட்டால்தான் மொத்த வரலாற்றை பேச முடியும் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு புரியும் என்று நான் கருதுகிறேன். இந்த 2000-3000 இந்த வரலாற்று காலத்தில் திராவிட இயக்க வரலாற்றை கணக்கிடுவது என்பது ஒரு கல்வியல் செயல்பாடாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை, அந்த தலைமுறையோடு உரையாடுகிற ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள், இன்றைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு திசை திருப்புகிற ஒரு முக்கியமான ஒரு காலத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 50,000 வரலாறு தமிழனுக்கு உண்டு. நாங்கள் மூவேந்தர் காலத்து குடிகளாக இருந்தவர்கள். இங்கே வெள்ளைக்காரர்கள் வந்து கலாச்சாரத்தை எடுத்து விட்டார்கள். போப் திருக்குறளை தவறாக மொழிபெயர்த்து விட்டார் என்றெல்லாம் தொடர்ந்து வலதுசாரி கருத்துக்கள் மிக மோசமாக பல்கலைக்கழக அளவிலும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த 2000-3000 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழக வரலாற்றில் திராவிட இயக்க வரலாற்றை கணக்கிடுவது, அதை ஒரு கல்வியல் செயல்பாடாக பேசுவது என்கிற அடிப்படையில் பாரதிதாசன் இருக்கையின் வழியாக பேசுவது என்பது மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கல்வியல் செயல்பாடாக நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இதுவரை கல்வியல் களத்திற்குள் என்ன செல்வாக்கு செலுத்தியது, செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் என்றால் அது பக்தி இலக்கியம், புராணம், இதெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கை இன்றைக்கும் செலுத்தி கொண்டிருக்கிறது. கம்பன் கழகம் என்கிற அடிப்படையில் இன்னும் வேறு வேறு தன்மைகள் எல்லாம் கல்வித்துறைகளிலும் இது மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி கொண்டிருக்கிறது. இந்த செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தான்
ஒரு 100 ஆண்டுகள், ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணில் திராவிட இயக்கம் அல்லது சுயமரியாதை இயக்கம் என்பது என்ன வேலையை செய்திருக்கிறது, அந்த சமூக இயக்கம் என்ன பணியை இங்கே ஆற்றியிருக்கிறது என்பதை நாம் கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏதோ திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் சமூகத்தின் வெளியில் வேலை செய்தார்கள், சமூகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, திராவிட ஆட்சி, திராவிட அரசுகள் தமிழ் நிலத்தை கைப்பற்றி தன்னுடைய ஆட்சியை செய்தார்கள் என்று எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது சமூகத்தின் வெளியில் மட்டுமல்லாமல் அது மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது. இதழியல் வழியாக தாக்கத்தை உருவாக்கியது. பேச்சுக்கலையாக, நாடகமாக, திரைப்படங்களாகலாம் தமிழ்நாட்டில் மிக தாக்கம் பெற்றது சுயமரியாதை கருத்துக்களும் திராவிட இயக்க கருத்துக்களும். இந்த கருத்துக்களை ஒரு கல்வியலாக, ஒரு கல்வியல் தளத்தில், ஒரு அகடமிக்காக, கல்வியல் பூர்வமாக இதையெல்லாம் சான்றுகளோடு நாம் எடுத்து செல்ல வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதனுடைய தாக்கமும் செல்வாக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பக்தி இலக்கியத்தை பக்தி இயக்கம் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். கல்வியல் தளத்திலும் பக்தி இயக்கம் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் பக்தி இயக்கத்தில் இருக்கிற ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இவர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டார்களா? பக்தி இயக்கத்திற்கென்று ஒரு மேனிஃபெஸ்டோ, ஒரு வேலை திட்டம் இருந்ததா? பக்தி இயக்கத்திற்கு இலக்குகள் இருந்தனவா? ஆனால் அதை பக்தி இயக்கம் என்று கருதுகிறார்கள். ஆனால் தமிழியல் குலத்தில், தமிழியல் களத்தில் பிற்காலத்தில் உருவான இந்த பக்தி இயக்கம் என்கிற ஒரு கலை சொல்லை பக்தி இலக்கியங்களுக்கு பொருத்தி பக்தி இலக்கியம், பக்தி இயக்கம் என்று பேசுகிற ஒரு மோசடி நம்முடைய கல்வி புலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே எதை நாம் இயக்கம் என்று கருத வேண்டும் என்றால், நம்முடைய நிலத்தில், பரப்பில் பௌத்தத்தை நாம் ஒரு இயக்கம் என்று கருதலாம். ஏனென்றால் அதற்கு ஒரு தலைமை இருக்கிறது, அதற்கென்று ஒரு தத்துவம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு மிஷன் இருக்கிறது. ஆனால் எது இயக்கமோ அது இயக்கம் இல்லை, எது இயக்கம் இல்லையோ அது இயக்கம் என்கிற ஒரு விசித்திரம் தமிழ் களத்தில், தமிழ் நிலத்தில், தமிழ் கல்வி புலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த கல்வியலுக்குள்ளே ஒரு விழிப்புணர்ச்சியை நாம் கொண்டு வர வேண்டும். அது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நூற்றாண்டு சுயமரியாதை முயற்சியை, திராவிட இயக்க முயற்சியை, திராவிட அரசுகளின் முயற்சியை கொச்சைப்படுத்துவது, தொடர்ந்து அந்த அரசுகளை துடைத்தெறிய வேண்டும் என்கிற ஒரு வலதுசாரி திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ் நிலத்தில், தமிழ் அரசியலில் அது நடந்து கொண்டிருக்கிறது. இது அரசியல், நமக்கு வேண்டாம் என்கிற பார்வையும் சிலருக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட திராவிட இயக்கத்தினுடைய முயற்சியை துடைத்தெறிய வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு தொந்தரவு செய்வது, டிஸ்டர்ப் என்று சொல்வார்களே, அதை போல ஒரு தொந்தரவு செய்கிற முயற்சி தொடர்ந்து வலதுசாரிகளால் திட்டமிடப்படுகிறது. அது பல்வேறு முனைகளில் இருந்து அந்த தாக்குதல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆய்வு நிறுவனத்தில் பயிலுகிற மாணவர்கள், ஆய்வாளர்கள் இயக்க முயற்சியை, திராவிட இயக்க முயற்சியை, திராவிட இயக்கம் தாக்கம் பெற்ற இதழியல் செயல்பாடு, திராவிட இயக்கத்தினுடைய நாடகத்தை, பேச்சை நாம் ஒரு கல்வியல் செயல்பாடாக இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பாவேந்தர் பாரதிதாசன் ஆய்விருக்கையின் பொறுப்பாளராகிய நான், அண்ணாவால் தொடங்கப்பட்ட உலகத் தமிழராட்சி என்கிற இந்த நிறுவனம் இந்த வரலாற்றை எல்லாம் கல்வித்துறைக்குள் ஏன் பேச வேண்டும்? ஏனென்றால் 2000-3000 ஆண்டுகள் கொண்ட இந்த வரலாற்றில் ஒரு நூற்றாண்டு காலம் செயல்பட்ட
திராவிட இயக்கத்தின் முயற்சியை நாம் ஒரு கணக்கீடு செய்தாக வேண்டும், நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்கிற அளவில் நாம் இதை தொடர்ந்து பேச வேண்டும் நண்பர்கள். இல்லை என்றால் ஒரு சமூக நிகழ்வு, ஒரு சமூக இயக்கம் ஆட்சிக்கு வந்தது, அது அப்படியே முடிந்து விட்டது என்ற அளவில் நாம் கடந்து போய்விட முடியாது. ஏனென்றால் பிறகு வேறொரு மாற்றம் வரும். உடனே நமக்கு நினைவு வேறு பக்கம் அது போய்விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே கல்வியலில், கல்வி புலத்தில் திராவிட இயக்கத்தின் முயற்சியை நிரந்தரப்படுத்தி ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு நாம் பாடத்திட்டங்களாக நாம் கொண்டு போக வேண்டும். அந்த செயல்பாட்டை தான் பாவேந்தர் பாரதிதாசன் ஆய்விருக்கையின் வழியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கென்று சில சிந்தனைகள், சில கருத்தாக்கங்கள், சில தாக்கங்கள் இருக்கக்கூடும். இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற விஜய் போன்ற நடிகர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற அமைப்பை உருவாக்கி நாம் விரும்புகிறோமோ இல்லையோ ஒரு தலையீட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்லாமல் தமிழக களத்தில் சீமான் தாக்கம் செலுத்துகிறார், வலதுசாரி கருத்துக்கள் தாக்கம் செலுத்துகிறது. இப்படி அது தாக்கம் செலுத்துகிற அந்த கருத்துக்கள் ஒரு நூற்றாண்டு திராவிட இயக்க இலக்கிய முயற்சியை அறியாமல் அல்லது அறிந்தும் அதை எப்படியாவது தமிழக களத்தில் அகற்றிவிட வேண்டும் என்கிற முயற்சி தான் அதில் இருக்கிறது. பெரியாரின் கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்கவில்லை, ஆனால் பெரியாரை ஏற்கிறோம் என்று பேசுகிறார்கள். திராவிடம் என்பது ஒரு திருட்டு தத்துவம், ஒரு திருட்டு திராவிடம் என்று சிலர் பேசுகிறார்கள். அந்த புறத்திற்கு சேவை செய்வதற்காகத்தான் தெலுங்கர்கள் இங்கே வந்தார்கள் என்று மறைமுகமாக திராவிட இயக்கத்தின் தலைவரை, முத்தமிழ் அறிஞரை மிக கொச்சையாக பேசுகிற பண்பாடு தீவிரமாக வளர்ந்திருக்கிறது. அண்ணாவை, கலைஞரை, பெரியாரை ஒரு வெறுப்பு என்கிற அடிப்படையில் தொடர்ந்து இங்கே வலதுசாரி கருத்துக்கள் தொடர்ந்து இந்த மண்ணில் பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த தாக்கம், இந்த செல்வாக்கு என்பது இந்த ஒரு நூற்றாண்டு முயற்சியை நாம் எண்ணி பார்ப்பதற்கு, இந்த ஒரு நூற்றாண்டு முயற்சியை மீளாய்வு செய்வதற்கு, படிப்பதற்கு, பயில்வதற்கு இந்த கருத்துக்கள் நம்மை தடை செய்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். அப்படி இந்த திராவிட இயக்கத்தினுடைய முயற்சியை, ஒரு நூற்றாண்டு முயற்சியை ஒரு கவிதை செயல்பாடாக, ஒரு இலக்கிய செயல்பாடாக தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர் பாரதிதாசன். பாரதிதாசன் ஒரு மிக முக்கிய கவிஞராக இந்த மண்ணில் இந்த கருத்துக்களை தொடர்ந்து அவர் எடுத்துக்கொண்டு போனதை நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கு திராவிடம் என்கிற சொல்லை, திராவிடம் என்கிற அந்த கருத்தை, அந்த சொல்லை, அது ஒரு சமஸ்கிருத சொல். திராவிடம் பேசுகிறவர்கள் தெலுங்கர்கள் என்பது மாதிரியான கருத்தை சொல்லி திசை திருப்புவதன் மூலம் பார்ப்பனிய எதிர்ப்பு மரபை கொண்ட தமிழ்நாட்டில் மீண்டும் அந்த எதிர்ப்பை மடைமாற்றுகிற முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் என்கிற இந்த சொல் ஒரு சமஸ்கிருத சொல். அது அந்த அரசியல், திராவிட இயக்க அரசியல் என்பது தமிழர் அல்லாதார் அரசியல் என்று பேசுவது இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. 1958 முத்தமிழ் மாநாட்டில் பாரதிதாசன் திராவிட எதிர்ப்பாளர்களுக்கு, திராவிடம் என்கிற சொல்லை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு, திராவிடம் என்கிற சொல்லை ஒரு மிக மோசமான பதமாக தொடர்ந்து வாயாடி கொண்டிருக்கிற இந்த சூழலில், கல்வி புலத்திலும் சமூக களத்திலும் அந்த சொல்லை ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை போல அந்த சொல்லின் மீதான ஒரு விமர்சனத்தை, கண்மூடித்தனமான விமர்சனத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நண்பர்களுக்கு, அந்த வலதுசாரி சாதிய கருத்துக்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு தான் பாரதிதாசன் 58 முத்தமிழ் மாநாட்டில் தன்னுடைய உரையில் அவர் திராவிடம் என்கிற சொல் குறித்து அவர் பேசுகிறார். பாரதிதாசனை நாம் ஒரு சான்றாக கல்வி புலத்துக்குள் நாம் வாசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆர்கே சண்முகனார் என்கிறவர்
இந்த திராவிடம் என்கிற சொல்லை மிக மோசமாக அவர் விமர்சித்த போது வெகுண்டிருந்த பாரதிதாசன் அந்த மாநாட்டில் சொல்லுகிறார், இந்த ஆர்கேஎஸ்க்கு திராவிடம் பிடிக்கவில்லை. இன்றைக்கும் பலருக்கும் திராவிடங்கிற சொல் பிடிக்காது. அது இன்றைக்கு மிக தீவிரமாக இருக்கிறது. பாரதிதாசன் கேட்கிறார், திராவிடம் என்ற சொல்லை ஆர்கேஎஸ்க்கு பிடிக்கவில்லையா? அவர் எந்த புராணத்தையும் பார்க்கவில்லையா? தமிழ் படித்தவர்களை கேட்டால், யாராவது கேட்டால் அவர்கள் சொல்லிவிடுவார்கள், மனுஸ்மிருதியிலும் பாகவத புராணத்திலும் திராவிடம் என்கிற சொல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இறையனார் அகப்பொருள் பதிப்புரையில் சீவைத்தா திராவிட சொல்லாட்சியை செய்திருக்கிறார். இதையெல்லாம் ஆர்கேஎஸ்க்கு பாரதிதாசன் சொல்கிறார். இறையனார் அகப்பொருள் பதிப்புரையில் சீவைத்தா திராவிடம் என்ற சொல்லை பற்றி ஆராய்ச்சி செய்து காட்டியிருப்பது ஆர்கேஎஸ்க்கு தெரியாதா என்று தொடர்ந்து அந்த தமிழ் என்கிற சொல்தான் திராவிடம் என்கிற சொல்லாக திரிந்திருக்கிறது என்று தொடர்ந்து தன்னுடைய சான்றாதாரங்களை அடுக்குகிறார் பாரதிதாசன். அது மட்டுமல்ல, தாய்மானவர் சுவாமி பாடலை அவர் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் என்றால், வடமொழி தெரிந்த ஒருவன் வந்து அதுதான் ஒரு உயர்ந்த மொழி என்று சொன்னால், இல்லை, திராவிடத்தாலே வந்தது என்று சொல்லுவேன், தமிழின் சிறப்புகள் அனைத்தையும் சொல்லுவேன் என்று சொல்ல வந்த தாய்மானர் சுவாமிகள் திராவிடம் என்கிற சொல்லை முன்வைத்து அவர் தொடர்ந்து பேசுகிறார். திராவிடம் என்கிற சொல் 7ஆம் நூற்றாண்டிலேயே இருப்பதாக கால்டுவெல் சொன்னதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். 1940-50களிலே இந்த திராவிடம் என்ற சொல்லை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த அந்த காலத்திலேயே, இவரெல்லாம் அந்த காலத்து சங்கிகள், அந்த காலத்திலேயே அந்த சொற்களை மிக கடுமையாக பேசுகிறவர். ஒரு மொழி இன மரபில் திராவிடம் என்கிற கருத்தை நிறுத்தி பேசிக் கொண்டிருந்த காலத்தில் அந்த சொல்லை மிக மோசமாக அன்றைக்கே 40-50களிலேயே மிக கடுமையாக பாரதிதாசன் திராவிடம் என்ற சொல்லுக்கு ஒரு வழக்குரைஞனாக வழக்காடி கொண்டிருந்தார் பாரதிதாசன். எனவே ஒரு நூற்றாண்டு இந்த சுயமரியாதை முயற்சி, திராவிட இயக்க முயற்சியை ஒரு கல்வியல் புலத்திற்குள் நாம் தொடர்ந்து பேச வேண்டும், ஆவணப்படுத்த வேண்டும், நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது பாரதிதாசன் இந்த திராவிடம் என்கிற சொல்லாட்சியை, திராவிட இயல் கருத்துக்களை, சமூக நீதி கருத்துக்களை அவர் தொடர்ந்து செய்யுள்களாக, கட்டுரைகளாக, நாடகங்களாக எழுதி ஒரு ஆவணப்படுத்தி ஒரு இயக்கவாத பாவலனாக தொடர்ந்து செயல்பட்ட பாரதிதாசனை நாம் கொண்டு போக வேண்டியது. இன்றைக்கு இருக்கிற தலைமுறை இந்த வரலாற்றை அறியாததால் தான் இந்த வலதுசாரி கருத்துக்கள், திராவிட இயக்கத்திற்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறவர்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் ஒரு கல்வியல் புலத்தில் ஒரு விவாதத்தை நாம் நடத்த வேண்டும். கல்வியல் புலத்திற்குள் அண்ணாவை பற்றியும், கலைஞரை பற்றியும், பெரியார் குறித்தும், பாரதிதாசன் குறித்தும் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு வாய்ப்பாக இந்த பாவேந்தர் பாரதிதாசன் ஆய்விருக்கை தொடர்ந்து இந்த சொற்பொழிவை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த சொற்பொழிவிற்கு நம்முடைய ஐயா TKS அவர்களை நாம் அழைத்தோம். அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். TKS ஐயா அவர்கள் TKA சீனிவாசன் அவர்களினுடைய மகனாவார். TKS என்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, பாரதிதாசனோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர். ஐயா அவர்களை சந்திக்கும் போது கைபேசியிலே ஒரு படம் காமித்தார். அந்த படத்திலே அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிற அந்த நகலிலே என்ன இருக்கிறது என்றால், TKSக்கு பாரதிதாசன் கடிதம் கொடுக்கிறார். அன்பு மாப்பிள்ளை, குறிஞ்சி திட்டு என்கிற அந்த காப்பியத்தை படியெடுக்க வேண்டும், பேனாவோடு வந்து சேருங்கள் என்று பாரதிதாசன் TKSக்கு எழுதிய கடிதத்தை ஐயா அவர்கள் இந்த கைபேசியில் காமித்தார். அப்படி அப்பாவும் நம்முடைய TKS அவர்கள், அவருடைய மகன், இருவருமே பாரதிதாசன் மீது ஈடுபாடு கொண்டவர்கள். சிறு வயதிலிருந்து திராவிட இயக்கத்தின் கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள். தொடர்ந்து இன்றைக்கு வலதுசாரிகளும் ஒன்றிய அரசும் மதவாத கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் தொடர்ந்து தமிழகத்தின் தமிழ் சூழலின் ஒரு வழக்குரைஞனாக,
வாதாடி கொண்டிருப்பவர் நம்முடைய டிகேஎஸ் ஐயா அவர்கள். தொடர்ந்து அந்த கருத்துக்களை முறியடிக்கிற ஆற்றலும் வல்லமையும் அவருக்கு உண்டு. அப்படி ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவராக டிகேஎஸ் அவர்கள் இருக்கிறார். அவருடைய பாரதிதாசன் குறித்த நினைவை, திராவிட இயக்கத்தினுடைய கடந்த கால செயல்பாட்டை பேச வேண்டும் என்றால் அதற்கு இன்றைக்கு இருக்கிற சாட்சிகள், ஆதாரங்கள் ஐயா அவர்களை போன்றதான். அதை நம் மாணவர்களுக்கு மத்தியிலே நாம் கொண்டு வர வேண்டும். பாரதிதாசன் இருக்கையின் சார்பில், பொறுப்பாளர் என்கிற சார்பில் கல்வியல் புலத்திற்குள் டிகேஎஸ் ஐயா போன்றவருடைய அந்த திராவிட இயக்க சிந்தனையை, பாரதிதாசன் மீது கொண்டிருக்கிற பற்றை, அந்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து கல்வியல் புலத்திலே நாம் விவாதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ஐயா அவர்களை இங்கே அழைத்திருக்கிறோம். ஐயா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது தொடர்ந்து அவர் கைபேசியிலே பாரதிதாசன் குறித்து தொடர்ந்து பதிவுகளை என்னிடம் காட்டுகிறார். பாரதிதாசன் பரம்பரை என்று ஒரு பட்டியலை என்னிடம் காண்பித்தார். ஐயா, பாரதிக்கு எப்படி ஒரு பரம்பரை இருக்கிறதா என்று அவரிடம் கேட்டேன். பாரதிக்கு அப்படி ஒரு பரம்பரை இல்லை. பாரதிதாசனுக்கு ஒரு நீண்ட நெடிய பரம்பரை கவிஞர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அப்படியான ஒரு பாரதிதாசனை தொடர்ந்து தமிழக மண்ணில் பார்ப்பனியத்தை எதிர்த்து கொண்டிருந்த பாரதிதாசன், தொடர்ந்து தமிழ் மண்ணில் இந்தியை எதிர்த்து கொண்டிருந்த பாரதிதாசன், இந்தியா என்பது ஒரு நாடல்ல, இங்கே பல வகையான தேசிய இனங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது என்று எழுதி கொண்டிருந்த பாரதிதாசனை, பெரியார் மீது மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டு பெரியாருடைய சிந்தனைகளை தொடர்ந்து ஆவணப்படுத்தி கொண்டு எழுதி கொண்டிருந்த பாரதிதாசனை நாம் ஐயா டிகேஎஸ் அவர்கள் வழியாக நாம் கேட்க வேண்டும். நாம் அதை அவரோடு நாம் உரையாட வேண்டும். இன்றைக்கு அது மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு மொழியியல் படித்தவர், நம்முடைய நிறுவனத்தில் மொழியியல் படித்தவங்க நம்ம அம்மா ஜானகி இருக்கிறார்கள், அண்ணன் செல்வகுமார் இருக்கிறாங்க, இன்னும் பலரும் இருக்காங்க. இவர்களெல்லாம் மொழியியல் படித்தவர்கள். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அவர்களுக்கு தெரியும், ஒப்பியன் மொழி, ஒப்பியன் இலக்கியம் தெரியும். இவர்கள் திராவிடம் என்கிற சொல்லை மறுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா அவங்க மொழியியல் படித்தவர்கள். மொழியியல் படித்தவர்களே, மொழியின மரபுகளை ஆய்வு செய்தவர்களே திராவிடம் என்கிற சொல் குறித்தோ, திராவிட மொழி குடும்பம் என்று அடையாளப்படுத்தியது குறித்தோ அவர்களே எதுவும் பேசவில்லை, விவாதிக்கவில்லை. ஆனால் இதற்கு சற்றும் தொடர்பில்லாத திடீர்னு அரசியலிலும் ஆய்வு களத்திலும் குதித்தவர்கள் திராவிடம் என்கிற சொல்லை மிக மோசமாக கையாளுகிற போக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. மிக கொச்சையாக பெரியார் குறித்தும், அண்ணா குறித்தும், பாரதிதாசன் குறித்தும், திராவிட இயக்க சமூக நீதி கருத்துகள் குறித்தும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற முறையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி புதிதாக அந்த சொல்லை, அந்த சிந்தனையை முறியடிப்பதற்கான முயற்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு நடிகை திடீர்னு பேசுகிறாங்க. இவ்வளோ நாளாக அவங்களுக்கு எதுவுமே தோணலையாம், இப்போ தான் தன்னை உணர்றாங்களாம் பார்ப்பனர். இப்படியெல்லாம் பண்ணலாமா, அப்படியெல்லாம் பண்ணலாமா என்று ஒரு நடிகை எல்லாமே தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில், இது கல்வி புலத்திலையும் பரவிடுச்சு. சேர சோழ பாண்டியன் தான், மூவேன் தான், அதான் எங்கள் ஆள், மற்றவெல்லாம் தமிழன் அல்லாதவன் என்கிற கருத்து தொடர்ந்து பல்கலைக்கழக மட்டத்தில், கல்லூரி மட்டத்தில் அது பரவி கொண்டிருக்கிறது. மிக மோசமாக பரவுகிறது. இந்த ஆண்ட பரம்பரை என்கிற வியாதி ஒரு டெங்கு காய்ச்சலை போல, ஒரு சிக்கன் குனியாவை போல இன்றைக்கு அது பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த சனாதன சங்கிகள் தொடர்ந்து சாதியின் பின்னால், நான் தமிழ் சாதி, இவன் தமிழ் அல்லாதவன் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து அந்த கருத்துக்களை இந்த மண்ணில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முறியடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பாரதிதாசன் போன்றவர்களே அதை தொடர்ந்து வாதித்திருக்கிறார்கள். திராவிடம் குறித்தும், பெரியார் குறித்தும், தமிழ்நாடு தமிழருக்கே என்று பெரியார் நாகப்பட்டினத்திலே பேசிய போது அதை அப்படியே பாரதிதாசன் ஆக்கமாக எழுதியிருக்கிறார். உரிமை தமிழகம் என்று ஒரு கட்டுரையை பாரதிதாசன் எழுதுகிறார். பெரியார் களத்தில் செய்ததை ஒரு செய்யுளாக, ஒரு ஆக்கமாக, ஒரு நாடகமாக எல்லாம் மாற்றி காட்டிய பெருமை பாரதிதாசனுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கும் பாரதியாரை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாரதிக்கு பரம்பரை இல்லை. பாரதி ஒரு ஆரிய சிந்தனையை போற்றி புகழ்ந்தவன். ஆனால் பாரதியாரை, கம்பனை, பக்தி இலக்கியத்தை தான் தொடர்ந்து பேசுகிறார்கள். தொடர்ந்து அதுக்கு ஆட்கள் வேலை செய்கிறார்கள். அதற்கு ஸ்பான்சர் நடக்குது. நம்ம நாட்டில் ஸ்பான்சர் பண்ணுறான், தொடர்ந்து கிருஷ்ணா ஸ்வீட் அப்படின்னு ஸ்பான்சர் பண்ணுறான். ஸ்பான்சர் பண்ணி தொடர்ச்சியாக இந்த வலதுசாரிகள், பார்ப்பன கும்பல்கள், பார்ப்பனிய வலதுசாரி அடிவரடிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முறியடிக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான ஆயுதம் பாரதிதாசன்.
பாரதிதாசன் என்கிற ஒரு திராவிட பெருங்கவிஞன், அவனுடைய சிந்தனையை நாம் முன்னெடுக்க வேண்டும். அவனுடைய பாடல்களை, கட்டுரைகளை, நாடகங்களை நாம் மீளாய்வு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த பயிலரங்கை, இந்த கருத்தரங்கை நாம் தொடர்ந்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஏதோ அரசியல் பேசுகிறார், ஏதோ திமுகவை ஆதரித்து பேசுகிறார், கலைஞரை ஆதரித்து பேசுகிறார், அண்ணாவை போற்றுகிறார், இது ஒரு அரசியல் செயல்பாடு என்று கருதி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் உங்கள் மனதிலே பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை, இது ஒரு கல்வியல் செயல்பாடு, இது ஒரு கல்வியில் நடக்கிற ஒரு ஆய்வு, கல்வியில் நடக்கிற ஒரு விழிப்புணர்வு. இவர்களெல்லாம் ஆவணப்படுத்தி நாம் தொடர்ந்து உரையாட வேண்டும், தொடர்ந்து பேச வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து இந்த களத்தில், இந்த இருக்கையில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் நீங்கள் படிக்கணும். இந்தியை எதிர்த்து பாரதிதாசன் பாடிய பாடல்கள், எழுதிய கட்டுரைகள், திராவிட இயக்கம் நடத்திய போராட்டங்கள், பெரியாருடைய போராட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். இது ஏதோ அரசியல்னு விலகி போக முடியாது. இதையெல்லாம் இந்த இந்தியை எதிர்த்து தான், திராவிட இயக்கத்தின் சமூக நீதி கருத்துக்களை உள்வாங்கி தான் தமிழ்நாட்டில் நாம் வளப்பட்டிருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். அப்படியான வளப்பட்டிருக்கிற இந்த திராவிட இயக்கத்தின் மீது தான் நன்றி அறிதல் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், மிக மோசமாக வன்மத்தோடு இன்றைக்கு தொடர்ந்து எல்லா களத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும். இந்த இருக்கையின் செயல்பாடு என்பது வெறும் பாரதிதாசன் பாடல்களை ஒப்பித்து விட்டு போவது, அதோ அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று 4-5 பாட்டுக்களை, ஜெபமாலையை உருட்டுவாங்கல்ல, அது மாதிரி உருட்டி கொண்டிருப்பது நமது வேலை இல்லை. பாரதிதாசன் அவர் காலத்தில் எதையெல்லாம் எதிர்த்து எழுதினாரோ, எதையெல்லாம் ஆதரித்து பாடினாரோ, அது இன்னும் தொடர்கிறது. அப்படி தொடர்கிற இந்த காலத்தில் தான் நாம் பார்ப்பனியத்தை, இந்தியை நாம் எதிர்த்து செயல்பட வேண்டும். அப்படி ஒரு மரபு தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. ஒரு இந்தியை எதிர்த்த மரபு, இந்தியை எதிர்த்த இலக்கியம் நம்முடைய கல்வியல் புலத்திலே இருக்கிறது. இந்தியை எதிர்த்தே ஏராளமான பாட்டு இருக்குது. அதே ஒரு பெரிய ஆய்வாக செய்யலாம். இந்தி எதிர்ப்பு இலக்கிய வகைமை என்றே ஒரு முனைவர் பட்டம் செய்யலாம். அப்படியான ஒரு எதிர்ப்பு மண்ணில், ஒரு எதிர்ப்பு குணம் கொண்டிருக்கிற தமிழ் நிலத்தில் தான் இதை அழிக்க பார்க்கிறார். இதை பேசுகிறவங்களாம் எவனும் அதை எதிர்த்து எவனும் போராடினதில்லை. சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, மைக்கு போட்டால் பேசுகிறாங்க, எல்லாரும் கடுமையாக பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, கைகொட்டி கிண்டல் செய்கிறாங்க, கலாய்க்கிறாங்க. ஆனால் ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாட்டை, ஒரு நீண்ட நெடிய காலம் தொடர்ந்து பரப்புரை செய்து ஒரு ஆட்சியை பிடித்த ஒரு ஆட்சியல் செயல்பாட்டை இவர்கள் எப்படியாவது துடைத்து எறிய வேண்டும் என்கிற முயற்சி தொடர்கிறது. அப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிற முயற்சியை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் பாரதிதாசன் தான் மிகச்சிறந்த ஆயுதம். அவன்தான் இங்க இருக்கிற கலை இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினர். அவனைத்தான் உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து நாம் யாரை உயர்த்தி பிடிக்கிறோம், யாருடைய கருத்துக்களை கொண்டு போகிறோம், பேசுகிறோம் என்றால் முழுக்க வலதுசாரி கருத்துக்களையும் சாதிய கருத்துக்களையும் தான் தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பேரும் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை, யூடியூப்பை, ரீல்ஸு, ஸ்டோரிஸ், இந்த ஸ்டார் ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க திராவிட இயக்கத்தின் மீதும் சமூக நீதி கருத்துக்களின் மீதும் கண்ணா பின்னாவென்று பேசுகிற ஒரு மோசடி கும்பல் இன்றைக்கு எல்லா ஊடகத்திலும் பெருகி கொண்டிருக்கிறார். அதை நாம் முறியடிக்க வேண்டியது இருக்கிறது. உள்ளபடியே 1 நூற்றாண்டு காலம் என்ன பணி நடந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். புள்ளி விவரங்களோடு நாம் தரவுகளோடு பேச வேண்டும். அப்படி தரவுகள் இல்லாமல், புள்ளி விவரங்கள் இல்லாமல், ஒளிவாங்கியை கொடுத்தவுடன் கண்ணா பின்னாவென்று பேசுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு வளர்த்திருக்கிறது. பாரதிதாசனையும் பெரியாரையும் பிடிக்கிற முயற்சி கூட நடக்குது தமிழ்நாட்டில். அப்படி ஒரு பாரதிதாசன் ஒரு பெரியாரியவாதி. ஆனால் பெரியாருக்கும் பாரதிதாசனுக்கும் முரண்பாடு என்று கொம்பு செய்கிற சிந்தனையும் தொடர்ந்து இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இணையதளத்தெல்லாம் போய் பாருங்கள். மிக மோசமான வன்மமாக எழுதுகிற ஒரு போக்கு இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் நாம் தொடர்ந்து திராவிடத்தை, பெரியாரை, பாரதிதாசனை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய மாணவர்கள் அந்த கருத்தை எல்லாம் கேட்கக்கூடியவர்கள். கட்டாயம் அந்த கருத்தை எல்லாம் கேட்பார்கள். அப்படி கேட்க வேண்டும். பழைய முயற்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய முயற்சிகளை தெரிந்தால்தான் நாம் அடுத்தவரை மதிக்க தெரியும். கலைஞர் ஒருத்தன் மதிக்கல, அண்ணாவை மிக மோசமாக பேசுகிறான், பாரதிதாசனை இழிவாக பேசுகிறான்னா அவனுக்கு அந்த வரலாறு தெரியல. 1 நூற்றாண்டு கால முயற்சி அவனுக்கு தெரியல. தெரியாததால் தான் மிக கொச்சையாக பேசுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் முழுமையாக படிக்கிற பண்பாடு இன்றைக்கு குறைந்து இருக்கிறது. இந்த சூழலில் தான் நாம் ஒரு போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து இந்த
பயிலரங்க இந்த பொழிவை நாம் இங்கே நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மாணவர்களுக்கு மத்தியிலே நாம் மாணவரிடம் பேசி கலந்து ஆலோசித்து தான் ஒவ்வொரு முறையும் இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி நடத்துவதன் மூலம்தான் நாம் ஒரு செயல்பாட்டை இங்கே செய்ய முடியும் என்கிற அடிப்படையில் என்னுடைய நோக்க உரையை இத்தோடு முடித்து கொண்டு நம்முடைய ஐயா அவர்களை பேச உங்கள் முன்னால் பேச நான் அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஸ்பாட்லைட் டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும். Hi, this is Inia here. For more filmy entertainment news, subscribe to